அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு வரும் செவ்வாய் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் என்பதையும் கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் சூரிய கிரகணம் என்று வரும் இந்த மாசி அமாவாசை எந்த நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு முறை மற்றும் அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் வரும். சூரிய கிரகணம் அமாவாசை என்று தோன்றும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இந்த மாசி மாத அமாவாசை என்று சூரிய கிரகணம் வருகிறது. இந்த சூரிய கிரகணத்தின் போது மேலும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஏற்படும். இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி வருகிறது. அமாவாசை என்று தோன்றும் சூரிய கிரகணம் எப்போதுமே சூரிய கிரகணம். அதே போல் அமாவாசை அன்று சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி என்று நடக்கும். 2026 சூரிய கிரகணம் மாசி மாதம் அமாவாசை பிப்ரவரி 17 அன்று ஏற்படுகிறது. இந்த மாசி மாத அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுக்கும் நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் இடையில் மாசி மாத அமாவாசை திதி திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரை நீடிக்கிறதுங்க. எனவே மாசி மாத அமாவாசை செவ்வாய்க்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாம கிரகணம் வரும்போது அமாவாசை தர்ப்பணம் செய்வது என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்களுக்கு வீட்டில் அல்லது நீர்நிலைகளில் தர்ப்பணம் அல்லது திதி கொடுப்பது வழக்கங்க. ஆனால் கிரகணம் வரும்போது எப்போது எப்படி திதி கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும்போது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாத அமாவாசை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரமாக எவை அமைகிறது என்று பார்க்கும்போது பொதுவாகவே ஒவ்வொரு அமாவாசைக்கும் சூரிய உதயமாகும் நேரம் முதல் அதிகபட்சம் நண்பகல் 12 மணிக்குள் அமாவாசை திதி கொடுக்க வேண்டும். தர்ப்பணம் செய்பவர்கள் அல்லது எள்ளும் நீரும் மட்டும் இறைப்பவர்கள் கூட இதை பின்பற்ற வேண்டுங்க. அதே போல் சூரிய கிரகணம் ஏற்படும் நேரம் பிப்ரவரி மாதம் 17 அன்று வரும் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. எனவே அமாவாசை திதி எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்பது பற்றி கவலைப்பட வேண்டாங்க. இத்தருணங்கள்ல அமாவாசை திதியை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் பிற்பகல் 3 மணிக்கு மேல் தொடங்கி 5 மணி வரை நீடிக்கிறது என்பதால் மாசி மாத அமாவாசை என்று கிரகணத்தால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கின்றன. இவைகள் நன்மையும் தீமையும் கலப்பு பலன்களை ஏற்பட இருக்கு. மற்றபடி 9ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் ராசி பலம் பெறுகிறது. இதனால் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் ஏற்றமான பலன்கள் நடைபெறுங்க. வணிகம் மற்றும் தொழிலில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக தீர இருக்கு. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க. துணைக்கு இருப்பவர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடைய உதவி தக்க சமயத்தில் கிடைக்குங்க. குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதால் மனதில் தைரியம், வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்க இருக்கு. இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 5ஆம் இடம் கிரக யுகத்தில் இருப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. உணவில் கவனம் தேவைங்க. கணவன் மனைவி உறவுகள்ல கவனம் தேவை. பூர்வீகத்தில் உள்ள சொத்து பிரச்சனைகளை தலை தூக்குங்க. அது மட்டும் இல்லாம வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சகோதரர்கள் விஷயத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குது. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க. அதே போல் 5ஆம் இட கிரக யுகத்தில் இருப்பதால
குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கும். உணவில் கவனம் தேவைங்க. கணவன் மனைவி உறவுகள்ல கவனமாக இருங்க. பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் தலைதூக்கும். வழக்குகள் தாமதமாகும். சகோதரர்கள் விஷயத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.